ஒரு இடம் ஒன்று வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து லைசன்ஸ் சர்வேரை வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் கட்டி ஒரு லைசன்ஸ் சர்வே வச்சு அந்த இடத்தோட 4 மூலையும் வந்து அளந்து நீங்கள் செக் பண்ணி வாங்குறது வந்து பெட்டர் சார். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேப் வச்சு பிடிக்கல, ஒரு கல் இந்த பக்கம் ஒரு கல் இந்த பக்கம் தான், அந்த கல் சென்டர் டு சென்டர் தான் இந்த 20 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கல் அவுட்டரில் பிடிச்சிருப்பாங்க. 2 பேத்துக்குமே அந்த கல் வந்து பொதுவான கல்லாக இருக்கும். கல் இந்த பக்கம் பிடிச்சிட்டாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நார்மல் மக்களுக்கு தெரியாது. அம்பத்தூர் பக்கத்தில் அத்திப்பட்டின ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது வந்து 2012 நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வருது, ஹாஸ்பிட்டல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேஅவுட் இருந்தது. அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைட்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டும் கொண்டு வரல, ஹாஸ்பிட்டல் கொண்டு வரல. மக்கள் தொகை ஏற ஏற இடம் வந்து சுருங்கிட்டே வரதுனால இடத்தோட மதிப்பு ஏற தான் செய்ய தவிர குறையவே குறையாது சார். எப்போ உங்களோட இடத்த வந்து மெட்ரோ மூலியமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்காங்க, ப்ராசஸும் ரொம்ப குயிக்காக கிடைக்கும். நீங்கள் இடம் வாங்கச்சில் அந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 10 வருஷம் நீங்கள் போவே இல்லைன்னா உங்கள் இடமும் உங்களுக்கு தெரியாது. பக்கத்து லேண்ட்லேருந்து உங்கள் இடத்துல வந்து கட்டிக்கலாம், இல்லை யாராவது ஆக்குபை பண்ணிக்கலாம். பூர்வீக சொத்துல வந்து வாங்குறதுல என்ன வில்லங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒத்து போவாங்க, ஒருத்தங்க ஒத்து போக மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். எனக்கு வந்து ஃப்ரெண்டில் உள்ள இடம் எனக்கு பெரியவன், நீ சின்ன உனக்கு பின்னாடி உள்ள இடம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் பூர்வீக இடத்துல. பூர்வீக சொத்து வாங்க தரனா எல்லாரும் முழு மனசோட எல்லார்ட்டையும் வந்து நீங்கள் சேஃப்டியாக பார்த்து எல்லார்ட்டையுமே அப்போவுமே டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கி அப்போவுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்கள் இடத்த மாற்றிக்கிட்டிங்கன்னா சேஃப். நிறைய வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஏஜென்ட் வந்து வீடு ஃப்ளாட் சேல்ஸ் பண்ணாக்கா நிறைய வந்து தப்பான ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நாளைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் உள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இபி வந்து உங்களுக்கு தான் தேவைப்படும். பின்னாடி கட்டிடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் முதல் அந்த லேஅவுட்டை வாங்கினதில் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இபி போஸ்ட்டுக்காக அதை கொண்டு வரதுக்காக நீங்கள் அலையுது, எக்ஸ்பென்சிவ் பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் அந்த காசு ஆகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த அளவு பெரிய லெவலில் மாறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போது நில அளவீடு பண்ணுறதுல உள்ள பிரச்சனைகள்லாம் என்னென்ன சார்? சார் நீங்கள் ஒரு இடம் ஒன்று வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து லைசன்ஸ் சர்வேரை வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் கட்டி ஒரு லைசன்ஸ் சர்வே வச்சு அந்த இடத்தோட 4 மூலையும் வந்து அளந்து நீங்கள் செக் பண்ணி வாங்குறது வந்து பெட்டர் சார். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேப் வச்சு பிடிக்கல, ஒரு கல் இந்த பக்கம் ஒரு கல் இந்த பக்கம் தான், அந்த கல் சென்டர் டு சென்டர் தான் இந்த 20 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கல் அவுட்டரில் பிடிச்சிருப்பாங்க. 2 பேத்துக்குமே அந்த கல் வந்து பொதுவான கல்லாக இருக்கும். ஓகே. கல் இந்த பக்கம் பிடிச்சிட்டாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நார்மல் மக்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசும் நம்மளால் எடுக்க முடியாது. நில அளவீடை பொறுத்தவரை ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு லைசன்ஸ் சர்வேயர் வச்சு நீங்கள் இடத்த வந்து 4 கிணறு செக் பண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி வாங்குறது வந்து பெட்டர் சார். அதே மாதிரி ஒரு லேண்ட் வந்து ஃப்ரண்டில் இருக்கும், ஒரு லேண்ட் பேக்கில் இருக்கும். அந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டில் சில ரோடு கிராஸாக இருக்கும். ஒரு லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 அடி பேக்கில் இருக்கும். நீங்கள் வந்து 60 அடி சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு அளந்து காட்டுவாங்க. ஆனால் பக்கத்தில் தான் 60 அடி இருக்கும், உங்கள் இடம் வந்து 58 இருக்கும். அந்த 2 அடி கட்டிங் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு இடம் வாங்கச்சில ஒரு சர்வேரை வச்சு அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம அந்த ரோட்லேருந்து எத்தனை ஃப்ளாட்டில் வருது, ஒரு ஃப்ளாட்டோட அளவு எவ்வளோ, நம்மளுக்கு பேக் சைடில் உள்ள ஃப்ளாட் எவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்காங்க, நம்மளோட இடம் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த நில அளவில் எல்லாமே கரெக்டாக முறையாக செக் பண்ணி ஒரு லைசன்ஸ் சர்வேரை வச்சு நீங்கள் கிராஸ் செக் பண்ணி வாங்குறது வந்து உங்களுக்கு எப்போவுமே சேஃபாக இருக்கும் சார். சார் இப்போ நிலத்தின் மதிப்பு திடீர்னு அதிகமாகுது, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? எப்படி திடீர்னு கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா சடனாக ஏறுது, அதோடைய மதிப்பு ஆனால் கம்மியாக மாட்டேங்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார் இது எப்படி பார்க்குறேன்னா அது அந்த நம்ம வாங்கக்கூடிய இடத்துல புதுசாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் சார். அதனால் மட்டும்தான் திடீர்னு ஏறும். இப்போ வந்து சில லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப நாளாவே கம்மியாக இருக்கும். பட் அந்த இடத்துல பெரிய ஒரு மால் ஒன்று வருது, அந்த ஏரியாவில் அவுட்டரில் ஏதாவது ஒரு கம்பெனி ஒன்று வருது அப்படின்னா அந்த இடம் வந்து அது வந்ததுக்கப்புறம் அந்த இடத்தோட ரேட் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வருமா வராத நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் பிஃபோராக நீங்கள் இதை செக் பண்ணி வச்சுட்டு நம்ம இடத்துல ஏதாவது ஒரு இடம் வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல சேல்ஸ் பண்ணாமல் நம்ம வச்சுக்கணும். நம்மளோட சொந்த லேண்டாக இருந்தால் ஃபியூச்சர் இந்த இடத்துல ஒரு இது வருதுன்னா நம்ம சேல்ஸ் பண்ணாமல் வச்சுட்டு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் வந்ததுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணிங்கன்னா டபுள் மடங்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாங்கச்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன கொண்டு வராங்க, இந்த இடத்துல கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் அடுத்து என்ன வரப்போகுது, இதை வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள இடம் தானா எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி நீங்கள் எல்லாமே செக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்ச நாளே அந்த இடத்தோட மதிப்பு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கும் டபுள் மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. சிலது வரும்பாங்க, இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, இல்லை ஒரு மெடிக்கல் வரப்போகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போதும்பாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து
அம்பத்தூர் பக்கத்தில் அத்திப்பட்டினம் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது வந்து 2012 நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வருது, ஹாஸ்பிட்டல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேஅவுட் இருந்தது. அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைட்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோ கொண்டு வரல, ஹாஸ்பிட்டல் கொண்டு வரல, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வந்து அந்த மக்களுக்காக ஒரு கட்டடம் அமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அது வந்ததுக்கப்புறம் அந்த இடத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது ஃபியூச்சரில் என்ன வருதுன்னு அதை தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சார் இப்போ ஃபியூச்சரில் நிலத்தோட மதிப்பு கம்மியாக ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சார் இடத்தோட மதிப்பு எப்போவுமே கம்மியாக வாய்ப்பே இல்லை சார். நீங்கள் வந்து அந்த காலத்தில் நீங்கள் யார்கிட்டனாலும் கேட்டு பாருங்களேன், எங்கள் தாத்தா காலத்தில் இது விற்றாங்க, எங்கள் அப்பா காலத்தில் இது விற்றாங்க, நாங்கள் வந்து 2 லட்சத்துக்கு வாங்கினோம், ஒரு 50,000க்கு வாங்கினோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் போகுது, 50,000க்கு வாங்கினா 10 லட்சம் போகுது. இடத்தோட மதிப்பை பொறுத்தவரை எப்போவுமே வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸே இல்லை சார். அது இடத்தோட மதிப்பு பொறுத்தவரை உங்களுக்கு கூட்டிகிட்டே தான் சார் இருக்கும். நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 6,000 ஒரு மந்த்லி செலவு வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 50,000 இல்லாமல் ஓட்ட முடியல. இன்னும் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh மேலே மினிமம் சேலரி வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இடத்தோட மதிப்பு எப்போவுமே ஏறிட்டு தான் சார் இருக்கும். பாப்புலேஷன் கூட இடத்தோட டிமாண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். மக்கள் தொகை ஏற ஏற இடம் வந்து சுருங்கிட்டே வரதுனால இடத்தோட மதிப்பு ஏற தான் செய்யறத குறையவே குறையாது சார் எப்போவுமே. சார் இப்போ நம்ம திடீர்னு நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய நிலத்தை எடுத்துக்கிட்டா அந்த நிலத்தோட மதிப்பு நம்மளுக்கு கரெக்டாக வருமா சார்? சார் அதாவது கவர்மெண்ட் அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்குன்னு அந்த இடத்துக்குன்னு ஒரு ஹைட் அண்ட் வேல்யூ இருக்கும் சார். அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க சார். ஆனால் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு பத்திர மதிப்பு, ஒரு இடத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடம் ஒன்று வாங்குறீங்கன்னா அந்த இடம் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் வந்து ஒரு 5,000 6,000 வாங்குறீங்கன்னா கவர்மெண்டோட ஹைட் அண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,200 2,300 தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து வாங்கச்சில் 5,500 நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஹைட் அண்ட் வேல்யூ 2,200 தான் இருக்குன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் நெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஏரியாவுக்கு இப்போ மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, வெளச்சேரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் இவ்வளோதான் ஒரு ஹைட் அண்ட் வேல்யூன்னு இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ என்ன உண்டோ அதோட மதிப்பு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இன்னொன்று, உங்களோட இடத்த வந்து மெட்ரோ மூலியமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்காங்க, ப்ராசஸும் ரொம்ப குயிக்காக கிடைக்கும். இப்போ ரோட் ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்காக எடுத்தாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் ஹைவேயில் கொடுக்கக்கூடிய வேல்யூவோட மெட்ரோக்காக எடுக்கக்கூடிய வேல்யூ, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்காக வருது அப்படின்னா அதுக்கு வேல்யூவேஷனும் அதிகம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஹைட் அண்ட் வேல்யூ இல்லாமல் கொஞ்சம் எக்ஸஸாகவும் அந்த மெட்ரோக்காக கொடுக்குறாங்க. சார் இப்போ நிலத்தில் முதலீடு செய்வது சேஃப்டின்னு நினைக்கிறீங்களா சார்? சார் அதாவது தங்கத்துலேயும் நிலத்துலேயும் முதலீடு செய்வது எப்போவுமே சேஃப்டி தான் சார். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துலேயும் முதலீடு செய்யலாம், நிலத்துலேயும் முதலீடு செய்யலாம் சார். அது வந்து நீங்கள் வேஸ்டேஜ் பண்ண போகிறதில்ல. எவ்வளோதான் காசு நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம், அந்த காசு இல்லாமல் போயிடும். பட் ஆனால் நீங்கள் ஒரு நிலத்தில் முதலீடு பண்ணி வச்சிங்கன்னா எந்த காலத்தில் இல்லை சார். நீங்கள் ஒரு இடம் வந்து வாங்கி சும்மா நீங்கள் போட்டு 4 காம்பவுண்டு போட்டு வச்சு, பட் ஆனால் இதில் முதலீடு செஞ்சதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா அந்த இடத்த நீங்கள் அப்பப்போ போய் பார்க்கணும். நீங்கள் இடம் வாங்கச்சில் அந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 10 வருஷம் நீங்கள் போவே இல்லைன்னா உங்கள் இடமும் உங்களுக்கு தெரியாது, பக்கத்து லேண்ட்லேருந்து உங்கள் இடத்துல வந்து கட்டிக்கலாம், இல்லை யாராவது ஆக்குபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த இடத்துக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களாம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் ஒரு 1 இயருக்கு ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்க போய் பார்த்துட்டு இது என்னோட இடம் தான், எப்படி இருக்கீங்க, என்ன பக்கத்தில் நீங்கள் கேட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே இது எங்களோட இடம் தான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் வேறு யாராவது வந்தால் கூட அவங்க நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, வேறு யாரும் இதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு இடம் முதலீடு பண்ணி வைக்கிறது என்றைக்குமே சேஃப்டி தான். முதலீடு பண்ண இடத்த பத்திரமா பாதுகாத்துக்கிடணும், டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு நம்ம பசங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அதுக்காக பட்டா வாங்க, சிட்டா வாங்க, இடத்துக்காக எல்லாமே அலைஞ்சி நம்ம வாங்கி இப்போமே எல்லாம் வாங்கி வச்சிடணும், இது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி பசங்க காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம். எங்கள் வீட்டில் எங்கள் லேண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்த ஒரு தூத்துக்குடி பக்கத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் அப்பா வந்து இந்த இடம் வந்து வாங்கச்சில் எல்லாத்துக்குமே ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயில் நம்ம பேசி ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து மாதிரி போட்டு பத்திரப்பதிவு எல்லாமே பண்ணிட்டோம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1990 எல்லாமே பண்ணிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட பிறந்தவங்க வந்து ஜென்ஸுக்கு எல்லாமே கையெழுத்து போட்டோம். அப்பா கூட பிறந்தவங்க லேடிஸ் இருக்காங்க, அத்தை இருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் அதில் நான் மென்ஷன் பண்ணலை, அப்பா மென்ஷன் பண்ணலை. அந்த காலத்தில் நம்ம அத்தைக்கு கொடுத்துட்டோம், நம்மளுக்கெல்லாம் பிரிஸ்டன் இருக்குது. அந்த இடம் மாற்றுறதுக்காக நான் ரிஷி ஆஃபீஸுக்கு போச்சல அங்கே சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அத்தை உண்டுல்ல, அவங்க பேர் இதில் ஏன் இல்லை, அதை மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ அவங்களோட பசங்க இவங்களோட பசங்க அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு இடம் முடிக்கச்சில் அந்த இடத்துக்கு எல்லாமே நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா மாற்றிக்கலாம், சட்டத்திட்டங்களை மாறுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தைங்களுக்கும் அந்த சொத்துல முழு உரிமை கவர்மெண்ட் சொத்துல உண்டு. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க, பட் ஆனால் சட்டப்படி
அந்த அளவு அவ்வளோ வெளியே தெரியல. அந்த காலத்தில் வந்து அவங்களோட காலத்தில் அது தெரியல. நீங்கள் இடம் வாங்கச்சிலே அதுக்குள்ளே எல்லா ப்ராசஸையும் டாக்குமெண்ட்லாம் கையோட பட்டா சிட்டா எல்லாத்தையுமே மாற்றி ஈஸி எல்லாமே உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்லோட் எல்லாம் வாங்கி கிளியராக வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பசங்களுக்கு கொடுக்கறதுல ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது நாளைக்கு ஃபியூச்சரில். அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைனா என்னென்ன சார்? சார், அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவ்டு லேஅவுட், அதாவது கவர்மெண்ட் மூலியமாக அந்த ஒரு லேஅவுட் வந்து அப்ரூவ்டு பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ரூவ்டு பண்ண லேஅவுட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் இத்தனை ஃப்ளாட் இருக்குது, அந்த லேஅவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட்டில் போட்ட ரோடை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தானமாக கொடுத்துருவாங்க. அந்த பார்க் கொடுக்குறதோ அந்த ரோடு கொடுக்குறதோ எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அந்த ரோடு போடுறது பார்க் போடுறது அதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி அந்த கவர்மெண்ட் மூலிமா அப்ரூவ் பண்ணி கொடுக்குறது லேஅவுட்டு தான் அப்ரூவ்டு லேஅவுட்டு. இந்த மாதிரி லேஅவுட் வாங்குறது உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். அப்ரூவ் லேஅவுட் வாங்குறது. அன்அப்ரூவ் லேஅவுட் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதுக்கு தனிப்பட்ட முறையில் அலைய வேண்டியது இருக்கும். அதில் சில பிரச்சனைகள் வரும். அந்த லேஅவுட் இன்னொருத்தர் கூட சேல்ஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கலாம். பட் வாங்காத வந்து அப்ரூவ் லேஅவுட் வாங்குறது வந்து என்றைக்குமே நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ பூர்வீக சொத்து வாங்குறதுல என்னென்ன வில்லங்கள்லாம் இருக்குது? பூர்வீக சொத்தில் வந்து வாங்குறதுல என்ன வில்லங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஒத்து போவாங்க, ஒருத்தங்க ஒத்து போக மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். எனக்கு வந்து ஃப்ரெண்டில் உள்ள இடம் எனக்கு பெரியவன், நீ சின்ன உனக்கு பின்னாடி உள்ள இடம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் பூர்வீக இடத்துல. பூர்வீக சொத்து வாங்க தரந்தால் எல்லோரும் முழு மனசோட எல்லார்ட்டையும் வந்து நீங்கள் சேஃப்டியாக பார்த்து எல்லார்ட்டையுமே அப்போவுமே டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கி அப்போவுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்கள் இடத்த மாற்றிக்கிட்டிங்கன்னா சேஃபு. இல்லை ஒருத்தர் நீங்கள் விட்டுட்டீங்க, இல்லை ஒருத்தர் கையெழுத்து போடல, ஃபாரினில் இருக்காங்க, இல்லை ஒரு சர்டிஃபிகேஷனில் வர முடியலன்னா நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பூர்வீக சொத்தை நீங்கள் வாங்கினா நாளைக்கு அவங்க வந்து உள்ளே வந்து நிற்கிறதுல அவங்களுக்கு அந்த சொத்தில் வந்து பங்கு வரும். ஸோ பூர்வீக சொத்தை வாங்கதாக இருந்தால் எல்லோரும் முழு மனதோட சம்மதத்தோட யாருக்கு என்னென்ன பேமெண்ட்டு செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே பேசி அப்போவுமே முடிச்சிருங்க. ஏன்னா ஃபியூச்சர் வந்து நான் வந்து இந்த லேண்ட் வந்து நான் வந்து 20,000 கொடுத்தேன், 30,000 கொடுத்தேன், எங்கள் அப்பா கொடுத்தாங்க, இன்றைக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் போகுது, 50 லட்சம் போகுதுன்னு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் லேண்டு எங்கள் அப்பா தெரியாமல் கொடுத்துருக்காங்க, சித்தப்பா கொடுத்தாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ எப்போ நீங்கள் பேமெண்ட் செட்டில்மெண்ட் அந்த காலத்தில் அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பூர்வீக சொத்து வாங்கிச்சில அப்பா காலத்தில் வாங்கிச்சுன்னா ஒரு 10,000 வந்து அப்போ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அந்த பேமெண்ட்டை கொடுத்து பூர்வீக சொத்தில் லீகலாக எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் கிளியர் பண்ணி நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல சார், இதெல்லாம் முறையாக அங்கீகாரம் பெற்றதா? இதில் நம்ம எப்படி நிலத்தை அவங்ககிட்ட வாங்குறது, இதை எப்படி பார்த்து வாங்குறது சார்? சார், இதில் வந்து நிறைய பேர் அங்கீகாரம் பெற்றதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை சார். ஒரு சிலவங்க தான் அங்கீகாரம் பெற்றிருப்பாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட் அங்கீகாரத்தில் இருக்கும். இன்னும் வந்து ஒரு புரோக்கர் மூலயமா அவங்க மூலயமா வந்து மூவ் ஆகும். நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட் ஏஜென்ட் மூலிமா கூட சேல்ஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஏஜென்ட் மூலிமா சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஓனர் கிடையாது. நீங்கள் வந்து மார்க்கெட் ஏஜென்ட்டை பார்த்துட்டு இவங்க தான் ஓனரு, இவங்க ஆரம்பத்தை பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லினால நீங்கள் அவங்கள நம்பி நீங்கள் வந்து காசு வந்து ரொம்பவும் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து செக்காக மட்டும் கொடுக்குறது வந்து உங்களுக்கு சேஃப் சைடு. கேஷாக கொடுக்குறது வந்து என்னைக்குமே வந்து இது வந்து பெட்டர் கிடையாது. நீங்கள் வந்து செக்காக கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட நாலேஜ் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி அவங்க வந்து இல்லாத கூட சில விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் ஃப்ளாட்டை வாங்கச்சில உங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்து அது வருது, ட்ரைனேஜ் சிஸ்டம் வருது, இபி வருது, இபி உள்ளே கொண்டு வரோம். நிறைய வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஏஜென்ட் வந்து வீடு ஃப்ளாட்டு சேல்ஸ் பண்ணாக்கா நிறைய வந்து ஒரு தப்பான ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நாளைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் உள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இபி வந்து உங்களுக்கு தான் தேவைப்படும். பின்னாடி கட்டியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் முதல் அந்த லேஅவுட்டை வாங்கினதில் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இபி போஸ்ட்டுக்காக அதை கொண்டு வரதுக்காக நீங்கள் அலையுது, எக்ஸ்பென்சிவ், பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் அந்த காசு ஆகும். ஆனால் இதே நீங்கள் இடம் வாங்கிறதுக்கு மட்டும் லேண்ட் ஓனரையும் நேரில் மீட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொல்லி அவங்கள பேசிவிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ரைட் பண்ணிடணும். ஃபியூச்சரில் நீங்கள் வந்து எனக்கு இந்த காம்பவுண்ட் கட்டி கொடுக்குறீங்க, இல்லை உள்ள இபி கொண்டு வரீங்க, இல்லை ட்ரைனேஜ் கொண்டு வரீங்கன்னா இதெல்லாம் டாக்குமெண்ட்டில் ரைட் பண்ணிட்டு ஓவராலாக சொல்லத மார்க்கெட் ஏஜென்ட் வச்சு நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் தான் அதோட எஃபெக்ட்லாம் நீங்கள் தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓவராலாக டாக்குமெண்ட்லாம் ரைட் பண்ணி லேண்ட் ஓனரை பார்த்து அவங்க மூலிமா நீங்கள் வந்து இடம் வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். மார்க்கெட் ஏஜென்ட் வந்து எல்லாருமே வந்து நல்லவங்க இல்லைன்னு இல்லை, நிறைய ஜென்யூனாக நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு சிலர் வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டு இப்போ இத்தனை ஃப்ளாட்டு இத்தனை இந்த ஏரியாவில் நம்ம சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு போகணுக்காக இல்லாத சில ப்ராமிஸ்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து லேண்ட் ஓனரையும் பார்த்து அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க சொன்ன ப்ராமிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாமே ரைட் பண்ணி நீங்கள் வாங்குறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக மாற என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் மாறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா
இதோட ப்ரெஸ்டேஜ் வந்து அதிகம். நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போய் 15-20,000 சம்பாதிக்க கூட ஒரு லேண்ட் அப்படி வாங்கி கைமாற்றி பிடிச்சிங்கன்னா 1-2% கமிஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு சில இடத்துல கிடைக்கும். லேண்டு ஓனரும் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையரும் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அதிக ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுனால இதில் வந்து நல்ல இதாகுது. நிறைய பேர் இதில் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சிலவங்க வந்து ஜென்யூனாக ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி அந்த லே அவுட் எப்படி லேண்ட் எப்படி எல்லாமே பார்த்து கொடுக்குறாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி பண்ணாங்க. சிலவங்க பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் நீ தானே பார்த்தா வச்சுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. ஸோ நம்ம வந்து யார் மூலயமா வாங்குகிறோம் அதெல்லாம் கரெக்டாக சப்போர்ட் கிடைக்குதா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் கரெக்டு தானா, அப்படி தான் நீங்கள் பார்த்து வாங்குறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இடம் வாங்கச்சில் மெயினான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். நாங்கள் வந்து குரோம்பேட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். அந்த இடம் வாங்கச்சில் எங்களுக்கு இடத்த பற்றி நாங்கள் வெளியே காம்பவுண்ட்லாம் போட்டு இருந்தது. அந்த இடத்த வந்து நாங்கள் பை பண்ணி நாங்கள் ஃப்ளாட் கட்டலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கச்சில் நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்கிறத தான் சொல்ல வரேன். எங்கள் இடத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கிணறு இருந்திருக்குது. இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்குது. குரோம்பேட்டில் இப்போ கிடையாது, அந்த காலத்தில் ஒரு பெரிய கிணறு இருந்திருக்குது. அந்த கிணறு மூலிமா நீர் பாசனம்லாம் பண்ணி விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வாங்கி எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போச்சில் எங்கள் லேண்டில் ஃப்ரண்டில் ஒரு இடத்துல வர இடத்துல ஒரு கிணறு ஒன்று வருது. அது நாங்கள் அந்த பில்லர்லாம் டிசைன் பண்ணச்சில் அதுக்கப்புறம் தான் நாங்கள் விசாரித்து பார்த்தோம். அந்த அதாவது நம்ம எக்ஸ்கவேஷன் மாதிரி நார்மலாக குரோம்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாறை ஏரியா ஒரு 6-7 அடிக்கு மேலே உங்களுக்கு ஜேசிபியில் தோண்ட முடியாது. அந்த ராக் மாதிரி இருக்கும். சாயில் டெஸ்ட் எல்லா இடத்துலையும் நாங்கள் எடுத்தோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சாயில் டெஸ்ட் எல்லா இடத்துலையும் எடுத்தோம். பட் கிராஸில் ஒரு 4 இடத்துல எடுத்ததோட அந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் இடம் வாங்கிறதுக்கு மட்டும் உங்கள் இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது கிணறு இருக்குதா, இல்லை அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குன்னு அந்த இடத்துல ரொம்ப பெரியவங்க வயசானவங்க அந்த காலத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. நீங்கள் அந்த ஏரியாவில் போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிச்ச பற்றியில் ஒரு பெரியவர் சொன்னார், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருந்தது, அந்த கிணறுல தண்ணி ஊற்றி போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த காலத்தில் அந்த கிணறு வந்து மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் மூடி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்குது. இதை வந்து சிலவங்க இடம் வாங்கச்சில் அந்த இடத்தோட சைட்லேயோ காணலையோ ஒரு கிணறு இருந்திருக்கும். இது கூடுவாஞ்சில் இதே மாதிரி ரயில்வே கேட் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். ரயில்வே கேட்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துலேயே அந்த லேண்டில் ஒரு கார்னரில் வந்து ஒரு கிணறு வந்துருக்குது. இவங்க வந்து இடம் வாங்குறதுக்கு முன்னாடி கூகுள் மேப்பை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா குப்பையாக கடந்துருக்கிறதோட அந்த கிணறு வந்து அதில் காட்டலை. அந்த அது லாஸ்ட்டாக எடுத்த பிக்சரில். ஆனால் அந்த இடத்த போய் அந்த லே அவுட் வாங்கச்சில் என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் விசாரிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த ஏரியா ஃபுல்லாக விசாரிச்சு பார்க்கறதுல அங்கேயும் ஒருத்தர் சொன்னார், இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லி. அவருக்கு இந்த ஃப்ளாட்னு தெரியல, ஆனால் ஒரு கிணறு இங்கே இருந்திருக்குதுன்னு இருக்காங்க. அந்த கிணறு இவங்க இடத்துக்குள்ளே கரெக்டாக வந்துருக்குது. இவங்க தெரியாமல் அதை பை பண்ணிட்டாங்க. அது விற்றவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்குது, இடத்துல கிணறு இருந்திருக்குன்னு விற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அவங்க சொல்லலை. இவங்களும் அதை வாங்கினதுக்கப்புறம் அதில் நிறைய ப்ராப்ளத்தை வந்து சேலஞ்ச் பண்ண வேண்டியதாச்சு. ஏன்னா நம்ம இடத்தோட பில்லர் வந்து அந்த இடத்துல உட்காரல. அந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி ஆழம். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 அடி 8 அடி ஃபவுண்டேஷன் இருப்போம். அந்த கிணறு 20 அடி ஆழத்துலேயே நம்ம எடுத்து ஒரு பில்லர் போட்டு நம்ம பில்டிங் எடுத்துகிட்டு வந்தால் நாளைக்கு வந்து மழை வெள்ளம் வரச்சில் உள்ளே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒரு கணக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதுலேருந்து ப்ரெஷரில் வந்து வாட்டர் போகும். ஸோ அந்த வாட்டர்னால அந்த பில்லர் ஷேக் ஆகலாம், பில்டிங் ஏதாவது இதாகலாம். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல இதுக்கு முன்னாடி இயற்கையாக என்ன இருந்திருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. அந்த இடத்துல கிணறு இருந்திருக்கலாம், இல்லை நார்மலாக அது ஃப்ளாட்டாக இருந்திருக்கலாம், விவசாய பூமியாக இருந்திருக்கலாம். என்ன இருக்குது உங்கள் லேண்டுக்குள்ளே அது வர்றதுன்னா அந்த லேண்டை வந்து திரும்ப ரீசேல் பண்ணச்சில் இவங்களுக்கு அதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ப்ரொமோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு இடம் வந்தால் சொல்கிறேன், இந்த காசு தரேன் அந்த காசு சொல்லி கொடுத்துட்டு 3 வருஷம் இதுக்காக அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இடம் வாங்கி வீடு கட்டலான்னு போச்சில் இந்த பிரச்சனையால் அவங்க ஒரு 3 வருஷம் வீடு கட்ட முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் முன்னாடி ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சு, அதை விட்டுட்டு அது சேல்ஸ் ஆகிடுச்சு. பேக்கில் லாஸ்ட்டாக போய் ஒரு இடம் ஒன்று வாங்கினாங்க. ஸோ நீங்கள் இடம் வாங்கச்சில் இந்த மாதிரி இயற்கையாக ஏதாவது இருக்குதா, அந்த லேண்ட் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இருந்தது, இதெல்லாம் நீங்கள் அந்த ஏரியாவில் நேராக போய் விசாரித்து பார்த்துட்டு 1க்கு 4 வீட்டு விசாரித்து பாருங்கள். ஒருத்தங்க தெரிஞ்சு சொல்லலாம், தெரியாமல் சொல்லலாம். ஸோ பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் விசாரித்து பார்த்துட்டு நெட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். பழைய கூகுள் ஃபோட்டோவில் இந்த இடத்துல என்னென்ன இருந்திருக்குது, அந்த டைப் உங்களால் எவ்வளோ முடியுமோ, அதில் நிறைய வருஷம் அப்டேட் ஆகிருக்காது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இவங்க ஃப்ளாட்டு சேல்ஸ் பண்ண முன்னாடியே ஒரு குப்பையாக இருந்தால் அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்களா என்னது செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடம் வாங்க முன்னாடி அந்த இடம் வந்து என்ன இருந்ததுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஏதாவது கிணறோ இல்லை வேறு சில விஷயங்கள் கூட இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சார், ரியல் எஸ்டேட் தொடர்பான மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, வெல்கம்.